டோனி சார், ஐ லவ் யூ சார். விஜய் நான் சொல்லுண்ணா 2026. விஜய்னா 2026ல முன்ன உட்கார வைக்கிற சிஎம் சேர்ல டோனி சார் விளையாடுறான். அவங்க ஆளுங்க வேஸ்ட். ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. போர் சிச்சு நேத்துக்கு 2 பேர் இல்ல. அப்ப கூட 2 பேர் இல்ல, 2 பேர் இருக்கிறாங்க. நேத்துனா 4 பேர் மொத்தமே டீம்ல. நானும் டோனி டீம் தான். நானும் டோனி கட்சி தான். டோனி சார் தான். டோனி சார் தான் ஓட்டு போடுவேன். விஜய் சார் டோனி சார் ஒண்ணு தெரியுமா? என்ன சொல்லு 2026 யார் ஜெயிப்பானா? தோனியா விஜய் தான் கேட்பாரு. தோனி அப்ப ஜெயிக்க மாட்டாரா? விஜய் தான் கேட்பாரு. யாரும் கேட்க மாட்டோம். விஜய் தான். தோனி அப்ப காலியா? ஒரே விஜய் தான். நீங்களா நீங்க சம்பாதிச்சு போயிருவீங்க. மாற்றுறது நானு. அண்ணா லவ் யூ டி சொல்லுண்ணா. ஐ லவ் யூ அப்பா. தோனிக்கு சொல்லுண்ணா. டோனி சார், ஐ லவ் யூ சார். விஜய் நான் சொல்லுண்ணா 2026. விஜய்னா 2026ல முன்ன உட்கார வைக்கிற சிஎம் சேர்ல பேசாச்சு. தடவு டோனி சார் விளையாடுறான். அவங்க ஆளுங்க வேஸ்ட். ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. போர் சிச்சு நேத்துக்கு 2 பேர் இல்ல. அப்ப கூட 2 பேர் இல்ல, 2 பேர் இருக்கிறாங்க. நேத்துனா 4 பேர் மொத்தமே டீம்ல. நானும் டோனி டீம் தான். நானும் டோனி கட்சி தான். டோனி சார் தான். டோனி சார் தான் ஓட்டு போடுவேன். விஜய் சார் டோனி சார் ஒண்ணு தெரியுமா? என்ன சொல்லு 2026 யார் ஜெயிப்பானா? தோனியா விஜய் தான் கேட்பாரு. தோனி அப்ப ஜெயிக்க மாட்டாரா? விஜய் தான் கேட்பாரு. யாரும் கேட்க மாட்டோம். விஜய் தான். தோனி அப்ப காலியா? ஒரே விஜய் தான். தோனி பத்தி சிஎஸ்கே பத்தி கேள்வி இல்ல பாலிடிக்ஸ் பத்தி கேட்கறீங்க. பாலிடிக்ஸ் இல்ல அரசியல் நடக்குதா இல்ல இல்ல எனக்கு தெரியலப்பா. கோட்ல இருக்கிற அரசியல் மாதிரி இந்திய அரசியல். விஜய் சார் சொன்னாரு. விஜய் சார் தான் ஜெயிப்பார். தோனி சிஎம் சாரி தோனி பிஎம் ப்ரோ. விஜய் சிஎம் தோனி ஃபியூச்சர் பிஎம். விஜய் அடுத்த வருஷம் சிஎம். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்த வருஷம் சிஎம் விஜய் தான். தோனி இல்லையாப்பா? விஜய் சார் தான் ஓட்டு. தோனி இல்லையாப்பா? நான் கைது சாவச்சால ஓட்டு விஜய் சார் தான். அவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. 80 வச்சுப்போம். வேலையை பாரு. விஜய் சார் அஜித் சார் ஒன்னா இருப்பாங்க. நீ நான் விஜய் ரசி நான் அஜித் ரசி சொல்லிச்சோம். அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. 80 தனியா பிரிஞ்சிடும். கம்மன் போ. தோனி ஜெயிப்பாரா விஜய் ஜெயிப்பாரானா? 2026 எலெக்ஷன்ல தோனி ஜெயிப்பாரா விஜய் ஜெயிப்பாரா? விஜய் சார் டோனி சார் ஒண்ணு. ஐ லவ் யூ அப்பா. தொண்டை கட்டினது ரிட்டையர் ஆகுவாங்க. நம்ம 10 வருஷம் தான் இருப்போம் உயிரோட. 4 வருஷம் உயிரோட இருக்க மாட்டோம். கீழே தான் இருப்போம். ஒண்ணுக்கு நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப? நான் போரு சிஞ்சு அடிப்பேன். போடு. அடுத்த வருஷம் அவளை சேர்த்துடலாமா? அடுத்த வருஷம் சோத்தேஞ்சோ. அடுத்த வருஷம் சேர்த்தேஞ்சோ. டிவிக்கேவா சிஎஸ்கேவா? அண்ணன் அண்ணா நீ வா தலைவா. அவன் நீ வந்தா அடுத்த மேட்ச் கலாய்ச்சிருந்தா இருப்பாவோ. கொலை நாயக்க வச்சிருந்தா. சரி சென்னை ஜெயிக்குமா அடுத்த மேட்ச்? மேட்ச் எப்படி இருந்துச்சு? நம்ம 15 பேர் என்ன பண்ண நல்லா இருந்துச்சு. ஏன் வின் பண்ணல மேட்ச் ஆக்சுவலா? என்ன போச்சு? மேட்ச் நல்லாதான் போச்சு தேவா. என் தொண்டை வலி தேவா. எப்படி நம்ம தலா தோனி அடிப்பாருன்னு எதிர்பார்த்து வந்தீங்க? ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாரு. தோனி சாரு அவர் வேற கேட்ச் பிடிச்சா. அவருக்கு கால அடி போட்டுதான் தோனி சாருக்கு. நீ இப்படி இல்லை அப்படி இல்லை சொன்னாதான். நான் எதுவுமே சொல்ல. கூட இருக்கிறான் பேரு பேசு. சத்தியமா சொல்றேன் பேசு. டீமே கலைக்கணும்ன்றீங்களா? வேற ஆளை மாத்தினா கூட நிம்மதியா வச்சிடலாம். நம்ம 4 பேர் போட்டால இருக்கிறாங்க. அவங்க 4 பேர் மட்டும் இருக்கணும். மீதி பேர் யாரும் மாத்திடணும்.
மாத்தனா டீம் கப் அடிக்குமா இந்த வாட்டி? டீம் படிக்கும். அப்புறம் 2026ல யாருன்னா ஜெயிப்பா? தான் நீ பாத்தியா உள்ள போலங்க. ப்ரோ ஏன் ப்ரோ ஒழுங்கா பேசுதல்வா? நீ என்ன ஒருத்தல்வா? உள்ளப்பா ஓட்டேரி அப்படின்னா அதுக்கு உள்ள போலன்ற அவங்கள பத்தி பேசல. ஓட்டு போடுற யாரும் இல்ல. விஜய் சாரு நான் பக்கா விஜய் ரசிகர். சின்ன வயசுல இருந்தே விஜய் ரசிகர். ஜில்லாலயும் விஜய் சாரை பார்த்து சார் உங்க ஃபேன் சார் நான் ஓட்டு உங்களுக்கு தான் போட சொன்னேன். நானும் பக்கா விஜய் ரசிகர் தான். ஜில்லாலே அரசியல் ஆரம்பிச்சிட்டாரா? சார் நம்ம அண்ணன் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அண்ணன் நானும் விஜய் ரசிகர். அவரும் சொன்னார் நானும் விஜய் ரசிகர்ப்பா அப்படி சொன்னேன். நான் போய் போடல. அப்ப உதயநாக்கு போட மாட்டீங்களா? உதயநாக்கு உதயன் நம்ம அண்ணன் மாதிரிதான். நீ விஜய் நீ சிம்பு ரசிகர். நீ சிம்புக்கு தானே ஓட்டு போடுவ. ஆமா. நீ அஜித் ரசிகர் அஜித் தானே ஓட்டு போடுவ. நான் பக்கா விஜய் ரசிகர். ரொம்ப இல்ல மாமா டோனி வந்து கிரவுண்ட்ல விளையாடா போல அதுக்கு அதை பத்தி நம்ம தலைவன் கரெக்டா சொல்ல. இல்ல ப்ரோ அவர் கரெக்டா தான் பேசுறாங்க. இல்லன்னு சொல்ல அவர் கோக்கு எனக்கு குத்தாரு குடிக்க சொல்லி குடிச்சிட்டு போன்னு சொன்னா போல. நான் இல்ல ஆர்சிபியானா நீங்க? இல்ல பரவாயில்ல ப்ரோ அவர் நான் இல்ல நீயே குடி. என்னாச்சு டைம் வீட்டுக்கு போறியா? சாப்பாடு சிஎஸ்கே ஜெயிக்குமா இந்த வாட்டி கப்பு? சென்னை ஜெயிச்சிருமா? தளபதி விஜய் ஜெயிப்பாரா? விஜய் ஜெயிப்பாரா சொல்லிட்டு விஜய் தான். ஓகே இந்த வருஷம் விஜய் தான் கேட்பாரு. யாரும் கேட்க மாட்டாங்க. விஜய் தான் கேட்பாரு. சரி ஓகே. பைக்கெல்லாம் வாயில விட 3 உள்ளச்சுலாம் விளையாவாது. 4-5 இருக்குதுல 4-5 வீட்டும் உனக்கு அப்பா கண்ணம்மா கலாய மாட்டேன். சென்னை தான் கேட்கும். சரி மாமா. அவனுக்கு டீல இந்த சார் டோனி சார் என்ன சார் பாரு 5 பேர்ல வேணாம். அவனுக்கு ஒத்த வை அது தோலகா மாதிரி நாளைக்கு மேட்ச்ல டிவிக்கே சிஎஸ்கே எந்த மேட்ச் ஜெயிக்கும்? நான் ஒரு அப்புனா சிஎஸ்கே ஜெயிக்குமா? டிவிக்கேவா சிஎஸ்கேவா? விஜயா டோனியா விஜயா டோனியா வர்றாரு பாக்கல இந்த வாரத்துல கை கொடு. அதான் எதிர்பார்த்தேன். விஜய் விஜய் பாத்துல அப்படியே பேச கூடாது. நான் பாத்துக்கிறேன். எங்க தலை ஒரு விஜய் குட் பேட் அக்லி பத்தி சொல்லுமா? பேசு அது பேசு. அவர் சொன்னார்ல அது பேசு. பேசு. இப்ப யார் டைரக்டர் சொல்லு. கோகோ தரந்தல பேசு. ஆர்சிபி டைரக்டர் யாரு? ஆர்சிபி ஜில்லா இந்த படத்தவரு மார்காண்டன் டைரக்டர் தான். அவர்தான் மார்காண்டன் நான் வச்சுக்கிறேன். மாமா இந்த பத்திர சென்னையும் விஜய் சாரே வருவாரு அடுத்த வருஷம். நாளைக்கு வர மாட்டாங்க சொல்லு. அவரை பத்தி கேவலமா நினைக்காதீங்க. ஆர்சிபி ப்ரோ சிஎஸ்கேக்கு எதிரால தலைய பேசுவார். இவர் பேசாரு. இவர் சூப்பர் ஸ்டார். நீ போவாத ஆர்சிபி நீ சொல்லு. ஒரே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வெச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் போட்டு காட்டு. சென்னை தானே கேக்கும். சென்னை தானே கேக்குமா? தோத்துறது தெரியலடா. அவங்க ஆளுங்க வேஸ்ட். சத்தியமா சொல்றேன். அவங்க ஆளுங்க வேஸ்ட். அவங்க ஆளுங்க வேஸ்ட். அண்ணன் சொன்னா அவங்க ஆளுங்க வேஸ்ட். பாவம் டோனி சார் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவங்க ஆளுங்க மொல்லம் காமெண்டிலாம் இல்ல. நீ வேலையை பாரு. சொல்லுங்க ப்ரோ. கதரா உர்ரா